ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே ரொட்டீன் தாங்க சிம்பிளாக பார்க்க போகிறோம். பார்க்குறக்கு சிம்பிளாக தெரியுங்க, ஆனால் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேலை எவ்வளோ கஷ்டம்னு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க. பொங்கல், அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், பொரியல் எல்லாமே வச்சாச்சுங்க. இது வந்து காலிஃப்ளவர் பீட்ரூட் பொரியல் செஞ்சாச்சு. தூதுவளை ரசமும் வச்சுருக்கேங்க. தயிர். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. சமைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிந்தி இருக்குங்க. எண்ணெய் பிசுப்பு இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரப்பர் போட்டு தாங்க, நான் சோப்பு போட்டு தான் இந்த டைல்ஸு, நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு, சிங்க்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு ஹோம்மேட் லிக்விட் வச்சு லாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு கிச்சன் ஃபேனே போட்டு விட்டுருவேங்க. நல்லா நீட்டாக கம்ப்ளீட்டாக ஆறிடும். இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம பெட்ரூம் போயிடலாம். பெட்ரூமில் இருக்கிற பெட்ஷீட் எல்லாமே நம்ம தாங்க மடிக்கணும். நல்லா உதறி மடிச்சுட்டு அந்த ஜன்னல் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு பெட் ஸ்ப்ரெட்டையும் நீட் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் நம்ம சின்ன சின்ன அந்த கம்ப்யூட்டரில் பசங்க உட்காருவாங்க, அதை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. புக்ஸ் இருக்கும், அந்த ஸ்டடி டேபிளில் புக்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு டஸ்டிங்கு பண்ணிவிட்டு மேலே போனோம் அப்படின்னா அங்கேயுமே வச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோஃபா வந்து இருக்க தான் செய்யுதுங்க, அதில் வந்து போட்டு வச்சுருவாங்க. அதையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்பர் லிவிங்கில் இருக்கிற டிவி யூனிட்டு அதையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரூமெல்லாம் பெருக்கிட்டு கீழே வந்துட வேண்டியது தான். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாத்ரூம் க்ளீனிங் இருக்குதுங்க. பாத்ரூம் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிடணும். வீக்லி ஒன்ஸ் இந்த மெயின்டெனன்ஸும் இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெஷினில் போடுற துணியெல்லாம் இருக்காது, அதனால் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ரூமு, கிச்சனு, முன்னாடி போர்ட்டிக்கோ, கார் பார்க்கிங்லேருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கூட்டணுங்க. அது எல்லாமே கூட்டி முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா விளக்க ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னு அப்பாடான்னு இருக்குங்க. இது எல்லாமே எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு.